சோகம்தான். எவ்வளோ சம்பாதிக்கிற சாமி, எவ்வளோ பண்ணுற சாமி, ஆனால் இந்த கடன் மட்டும் எனக்கு வந்து ஒழியவே மாட்டேங்குது சாமி அப்படின்னு சொல்கிறவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் கடன் அடையணும், எனக்கு வந்து லைஃப்பில் வந்து கடனே இருக்கக்கூடாது, நான் வந்து தெரியாமல் வாங்கிட்டேன் சாமி, அன்னைக்கு நிலைமைக்கு நான் வந்து வாங்கிட்டேன், ஆனால் என்னால் இன்னைக்கு வந்து அந்த கடன்லேருந்து மீள முடியல, சம்பாதிக்கிற காசை வட்டி 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 வட்டின்னு வட்டியாக கட்டிக்கிட்டு இருக்கேன், என்னால் என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு நினைக்கிற நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த பச்சை கற்பூரம் இருக்குல்ல, பச்சை கற்பூரத்தை எடுத்து ஒரு மஞ்சள் கலர் துணியில சுத்தி பச்சை கற்பூரத்தோட சேர்த்து இந்த லவங்கம்னு சொல்லுவாங்கல்ல, கிராம்பு, அதையும் சேர்த்து நீங்க என்ன பண்ணுங்க, ஏதாவது ஒரு கோவில், சிவன் கோயில், சிவாலயம் போய் அங்க கொடுக்குற விபூதி, ஒரு சிட்டிக்கு விபூதி எடுத்துட்டு வந்து இது ரெண்டு கூட சேர்த்து மூணாவது அதை வச்சு மஞ்சள் துணியில கட்டி குபேர மூலையில கட்டி வைங்க. குபேர மூலையில கட்டுங்க, இல்ல சாமி படத்துல ஒரு ஓரமா முடி போட்டு வைங்க. கண்டிப்பா வந்து நீங்க அதாவது நினைச்சு பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய டைம்ல வந்து இந்த கடன் வந்து தீரும்.